சுவையான மட்டன் குழம்ப மிகவும் குறுகிய நேரத்தில் ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ மட்டன், 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அனீஸ் பூ அல்லது ஸ்டார் பூ அதில் ஒரு 4 துண்டு, கொஞ்சம் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி இதெல்லாம் எடுத்துருக்குறோம். கழுவி வச்சுருக்கிற மட்டனை ஒரு குக்கரில் மாற்றிக்கிட்டு அதில் இந்த தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, மற்ற கிராம்பு எல்லாத்தையும் ஒரு மாட்டரில் போட்டு இடித்து வச்சுக்கலாம், அல்லது மிக்சியில் போட்டு 1/2 அரைச்சி வைக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா 1/2 அரைச்சி வச்சுக்கிறோம். அரைச்சி வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி இதெல்லாம் நம்ம இதில் கூட சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மல்லிப்பொடி ஒரு 3 அல்லது 3.5 ஸ்பூன் மல்லிப்பொடி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3.5 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாப்பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு வேக வைக்கிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு பொடி மட்டும்தான் போட போகிறோம். வேறு எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க போகிறதில்ல. சோம்பு பொடி மட்டும் கொஞ்சம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை பொரிஞ்சு வர்றது தெரியுது. கருகிடக்கூடாது. கருகிறதுக்கு முன்னாடி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குறோம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற மட்டனை அப்படியே தூக்கி இதில் சேர்த்துறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை அதில் சேர்த்து இது கூட உருளைக்கிழங்கு அல்லது வேறு ஏதாவது காய்கறி ஏதாவது நம்ம சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். நான் பட்டர் பீன்ஸ் வேக வச்சுருக்கிறேன், அதனால் அதை சேர்த்துருக்குறேன். பட்டர் பீன்ஸுக்கு பதிலாக பச்சை பட்டாணி அல்லது பச்சை மொச்சை பயிறு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம், அல்லது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இல்லை ஒன்றும் வேண்டாம், அது இப்படியே மட்டன் மட்டுமே போதும்னா இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்தவுடனே மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ இது கூட சாப்பிட்றதுக்கு மட்டன் அல்லது ஃபிஷ்ஷு சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ரசம் சாப்பிட்டா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் கொஞ்சம் ரசம் வச்சுருக்கிறேன். அது போக கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை, தேங்காய், புளி, உப்பு சேர்த்து ஒரு துவையல் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு உங்களால் சந்திக்கிறேன்.